நீங்க விமானத்துல பயணிக்கும் போது இரண்டு விமானிகள்ல ஒரு விமானி விமானத்தை லெஃப்ட் பக்கமாவும் இன்னொரு விமானி ரைட் பக்கமாவும் திருப்பினா என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி விமானிகள் வெவ்வேறு இன்புட்ஸ் கொடுக்கிற நிகழ்வை டுவல் இன்புட் கண்டிஷன் அழைப்பாங்க. இந்த கண்டிஷனுக்கு விமானம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கறத விமானத்தோட மாடலை பொறுத்து இருக்கு. போயிங் ரக விமானங்கள்ல விமானிகள் பயன்படுத்தக்கூடிய யோக் பகுதி மெக்கானிக்கலா லிங்க் ஆயிருக்கும். இதோட விளைவா எந்த விமானி பலசாலியா இருக்காரோ அந்த விமானி திருப்புற பக்கம் இன்னொரு யோக்குமே தானாவே திரும்பிடும். ஆனா ஏர்பஸ் ரக விமானங்கள்ல இந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே மெக்கானிக்கலா லிங்க் ஆயிருக்காது. இதனால ஒரு விமானியோட கண்ட்ரோல் பொசிஷன் இன்னொரு விமானிக்கு அவ்வளவு சீக்கிரம் இண்டிகேட் ஆகாது. இந்த ரக விமானங்கள்ல கம்ப்யூட்டர்ஸ் தான் இன்புட்ஸ் ஹேண்டில் பண்ணும். விமானிகள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் நேர் எதிரா இருந்துச்சுன்னா எந்த விதமான டிஃபரன்ஸுமே இல்லாம ரெண்டு இன்புட்டுமே கேன்சல் ஆயிடும். ஆனா ஒரே மாதிரியான இன்புட்ஸ் ரெண்டு விமானிகளும் கொடுக்கும்போது இன்புட் வேல்யூ ஆட் ஆகி கமாண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். அதே சமயத்துல ஏர்பஸ் விமானங்கள்ல சைட் ஸ்டிக்ஸும் இருக்கும். இந்த ஸ்டிக்ல இன்புட் கொடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஸ்டிக்ல பிரையாரிட்டி பட்டன் ஒன்னு இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்றது மூலமா எந்த ஸ்டிக்கோட இன்புட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எந்த ஸ்டிக்கோட இன்புட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லைங்கிறத பிரிக்க முடியும். நன்றி.